நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, நான் இறைவனின் அடிமை என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய உண்மை. எத்தனை பேரால உணர்ந்து கொள்ள முடியும்? எல்லாராலையும் உணர, படிச்சாலும் உணர முடியாது. அவன் உணர்த்தும். படிக்காதவனுக்கும் உணர்த்துவான், படிச்சவனுக்கு உணர்த்தாமையே விட்டு விட்டாலும் விட்டுடுவான். ஏன்? அதனால கற்றாரை யான் வேண்டேன். படிச்சு போட்டு உணராம இருக்கவனு இருப்பாயா, அந்த ஆள நமக்கு வேண்டாம் அப்படின்றாரு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவர், உணர்த்தில் உணர்வேன். அவர் உணர்த்தணும், அது அவன்தான் உணர்த்தும். யாரும் இங்க சிபாரிசு செய்ய இயலாது. ஐயா ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், கொஞ்சம் உணர்த்துங்களேன் சாமி அப்படின்னு நம்ம ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தா செல்லுமா என்று கேட்டா செல்லாது தம்பி, செல்லாது. ஏன்? அந்தந்த உயிர் செய்த பாவ புண்ணியத்து கேட்பத்தான் உணர்த்துவான். நீங்க புண்ணியத்தை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உணர்த்துவான். நீங்க